அனைவருக்கும் வல்ல சண்முகத்தின் அன்பு வணக்கம். ஒருமையுள் ஆமை போல் ஐந்தடக்கல் ஆற்றின் எழுமையும் ஏமா புடைத்து. ரொம்ப 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 அற்புதமான குரலுங்க. ஒருமையுள் ஆமை போல் ஐந்தடக்கல் ஆற்றின். இந்த ஐம்பொறிகள் இருக்கிறது, மெய், வாய், கண், மூக்கு, செவி. இந்த ஐம்பொறிகள் தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை நரகத்தில் கொண்டு தள்ளுகிறது. சில வாழ்க்கையை மோட்சத்திற்கு கொண்டு செல்வது என்பதெல்லாம் இந்த பொறிகளுடைய வேலையினால் தான் மனிதன் இவ்வாறு வீழ்ந்து போவதும் வாழ்ந்து உயர்வு பெறுவதும். இதைத்தான் வள்ளுவர் கூறுகிறார். பொறிவாயில் ஐந்தவித்தான் என்று அன்று சொன்னார் அல்லவா, அதற்கு ஏற்றாற்போல் இங்கு கூறுகிறார். ஒருமையுள் ஆமை போல் ஐந்தடக்கலாயின். ஆமை என்ன செய்யுமாம், எதிர்கள் வரும்போது தன்னுடைய 5 உறுப்புகளையும் உள்ளே இழுத்துக்கொள்ளும். அதுபோல் இந்த ஒருமையுள் ஆமை போல் ஐந்தடக்கல், இந்த ஐம்பொறிகளையும் அடக்கி தீய வழியில் செல்லாமல் ஒருவன் வாழ்ந்து விட்டான் என்றால் அவன் நிச்சயம் சொர்க்கம் புகுவான். அது சந்தேகம் இல்லை, அவனுக்கு நரகம் இல்லை. ஏனென்றால் வள்ளுவர் அவர் ஒரு ஆன்மீகவாதி. அவர் வள்ளுவர் வெறும் தமிழறிஞர் மட்டுமல்ல, சித்தர் மட்டுமல்ல, உயர்ந்த ஞானி மட்டுமல்ல, அவர் மிகப்பெரிய ஆன்மீகவாதி. ஆன்மீகத்தில் நாட்டமுடைய சித்தர். அவர் சொல்லுகிறார், எல்லா வகையிலும் ஒருமையுள் ஆமை போல் ஐந்தடக்கல் ஆற்றின் எழுமையும் ஏமா படைத்து. 7 பிறவிக்கும் அது வருமா. அந்த தர்மத்தோடு வாழ்ந்தான் இல்லையா, ஐம்பொறிகளையும் அவன் காத்து கொண்டான் இல்லையா. அவன் கண்களால் தவறு செய்யவில்லை, காதால் தவறான விஷயங்களை கேட்கவில்லை, வாயால் தவறான விஷயங்களை சொல்லவில்லை, தவறான விஷயங்களை அவன் நுகரவில்லை. ஆக ஐம்பொறிகளை அவன் அடக்கி தர்மத்தின் வழியில் நீதியின் வழியில் வாழ்ந்தான் அல்லவா. அவனுக்கு என்ன பலன் என்று கேட்டால் 7 பிறப்புக்கும் இந்த பலன் அவனுக்கு வருமாம். அந்த புண்ணியமானது, அந்த தர்மமானது அவனை 7 பிறவிக்கும் காப்பாற்றும். பாருங்க, எவ்வளவு ஒரு ஸ்பிரிச்சுவாலிட்டி நிறைந்த ஒரு அத்தியாயம் இந்த அடக்கமுடைமை. இந்த அடக்கமுடை அதனால தான் இதிலிருந்து தான் புத்திஸ்ட், அந்த புத்த மதத்தினுடைய அந்த கொள்கையில தான் இவர் வடித்து கொடுத்திருக்கிறார். புத்தம் 2000-3000 ஆண்டு இன்றைக்கும் பல்வேறு நாடுகளில் இருக்கிறது என்றால் இதான் காரணம். இந்த அடக்கம், ஐம்பொறி அடக்கம். தன்னிச்சையாக வேண்டுடைய வழியிலெல்லாம் செல்ல விடாது, அடக்கி அதை ஆளும் பொழுது 7 பிறப்புக்கும் அது என்ன செய்கிறது என்றால் பயன் தருகிறது. எவ்வளவு ஒரு அருமை பாருங்க. யாருங்க இந்த மாதிரிலாம் சொல்லி கொடுக்கறது யாருங்க இருக்கா? மக்களை வழிநடத்துறதுக்கு உள்ள ஒரு பெரிய இன்றைய காலகட்டத்தில் தூதர்கள், பெரிய சான்றோர்கள், அறிஞர்கள் எங்க இருக்கு நேரம்? யார் சொல்றா? ஸோ வள்ளுவரை விட்டு விடாதீர்கள். அவர் சொல்லியபடி வாழ்வோம், வாழ்வில் சிறப்போம் என்று கூறி விடைபெறுகிறேன். வணக்கம்.